ஒரு நாள் ஒரு நேரம் உங்க லைஃப்ல சில தோல்விகளை பார்த்து உங்க வாழ்க்கையே தோல்வின்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஆண்டவர் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார். Scotland, there was a priest who wanted to build a small church. He saved up every money that he had and he built the church. அழகான ஒரு சின்ன ஒரு கோயிலை அவர் கட்டிட்டார். கோயிலை கட்டி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற காசை வச்சு சேரை வாங்கி போட்டாரு. அப்புறம் அந்த புல்பிட்டை வாங்கிட்டாரு, எல்லாம் வாங்கிட்டாரு. ஆனா அந்த கோயில்ல பாடுறதுக்கு பியானோ இல்லை. பியானோ புதுசா வாங்கினா நிறைய காசு ஆகும்னு நினைச்சவர் பார்த்தாரு. பக்கத்துல இருக்கிற ஆக்ஷன் கடையில பியானோ ஒன்று ஏலத்துக்கு வருதுன்னு கேள்விப்பட்டார். ஸோ என்ன பண்ணார், தான்ட்ட இருக்கிற 10 பவுண்ட் எடுத்துட்டு அந்த ஆக்ஷன் போய் உட்காந்துட்டார். அப்போ அந்த ஆக்ஷன் விடுறவங்க ஆரம்பிக்கிறாங்க. 3 pounds, இன்னொருத்தர் 5 pounds, இன்னொருத்தர் 6 pounds, இன்னொருத்தர் 7 pounds, இப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியா 10 pounds யாரும் கேட்கல. இந்த பியானோக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே பரவாயில்லையே, என் கையில இருக்கிற அந்த 10 பவுண்டுக்கு நீங்க கரெக்டா யாருமே கேட்கல. உடனே கையை தூக்கி சொன்னார் 10 pounds அப்படின்னு. ஒன்னு 10 pounds ஒரு தரம், 10 pounds 2 தரம், 10 pounds 3 தரம் சொல்லி அந்த கேவலை அடிக்க வரும்போது இவருடைய வீட்டுக்கு வெறுத்தாப்புல இவர் மேல பொறாமப்பட்ட ஒரு பிசினஸ் மேன் இருந்தார். அந்த பிசினஸ் மேனுக்கு அந்த கிரவுண்ட் காலியா இருந்தது பிடிச்சிருந்துச்சு. இப்போ அங்க ஒரு ஆலயம் வந்ததுனால காத்து வர மாட்டேங்குதுன்னு இந்த பிரீஸ்ட் மேல பயங்கர கோவம். அவர் என்ன பண்ணார், வேணுங்கிட்ட 11 pounds அப்படின்னு சொன்ன உடனேயே அவருக்கு 11 poundsக்கு இந்த பியானோ வித்துட்டாங்க. இந்த பிரீஸ்டுக்கு, இந்த பாஸ்டருக்கு ரொம்ப சோகம், உடஞ்சு போயிட்டார். என்ன கடவுளே, கை கட்டினது வாய் கட்டலையே. சோர்ந்து போய் வீட்டில் வந்து கண்ணீரோட முழங்கால் பட்டு அழுதுகிட்டு இருந்தார். சாப்பிட விருப்பம் இல்லை. திடீர்னு பார்த்தா அவங்க கதவு தட்டப்படுகிறது. பிசினஸ் மேன் நிற்கிறார். அவர் சொன்னாராம் இவரை பார்த்து, ஐயா பாஸ்டர் ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மையில எனக்கு உங்க மேல எனக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லை. பியானோவோ போட்டிக்கு தான் வாங்கினேன். ஆனா நான் என் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணும்போது என் வீட்டு கதவு கொஞ்சம் சின்னதா இருக்குதுயா. இந்த பியானோவை எப்படியெல்லாம் நாங்க வளைச்சு பார்த்தோம், அந்த பியானோ உள்ள போக மாட்டேங்குது. அதனால இந்த பியானோவை நீங்களே எடுத்துட்டு எனக்கு 10 பவுண்டு கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்டாரா. சந்தோஷமா தான் கையில இருக்கிற 10 பவுண்டை கொடுத்துட்டு முழங்கால் போட்டு இந்த பிரீஸ்ட் ஜாம் பண்ணி சொன்னாரா, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அந்த 1 பவுண்டு என்கிட்ட இல்லைன்றதுனால எதிராளிகிட்டேயே என் பியானோவை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வர வச்சு என் வீட்டு வாசல்ல ஹோம் டெலிவரி பண்ணிட்டீரே, இது எவ்வளவு நல்லவர்னாரா. உங்களுக்கு தெரியாதுங்க, உங்க லைஃப்ல சில காரியங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் அது நீங்க எடுத்த முயற்சிகள் வந்து அது செயல்பட முடியல, உங்களுக்கு எப்போ எப்படி எதை கொண்டு வந்து சேர்த்தா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைவீங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதனால நீங்க முயற்சிகளை நீங்க விட்டுறாதீங்க. தொடர்ந்து கடவுளை பார்த்து சொல்லுங்க, கடவுளே என்னை படைச்சவர் நீர் தான், நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஹெல்ப் வரும் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லி பாருங்க. கண்டிப்பா மனுஷன் கைவிடலாம், கடவுள் கைவிட மாட்டாரு. உங்களுக்காக பெஸ்டா உங்களுக்கு என்ன பலன் இருக்குதோ அந்த பலத்துல உங்க அற்புதம் உங்கள்கிட்ட வந்து சேரும். இன்னைக்கு சோர்ந்து போயிடாதீங்க. ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பாருங்க. God bless you. Have a wonderful day.